ஏங்க இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? எங்கள் அப்பா அம்மா வேணா பணம் கேட்கலான்னு பார்த்தா எங்கள் அண்ணனும் அண்ணிங்களும் பணம் கொடுக்க விட மாட்டாங்க. சரிங்க, அப்போ நான் விக்ரம் கிட்டனா ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா பணத்தை? கேளு மாலினி, அவன் ஹெல்ப் பண்ணுறானா பார்க்கலாம். மாலினி உடனே விக்ரம்க்கு ஃபோன் பண்ணான். ஆனால் விக்ரம்க்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சதால எங்கே ஃபோன் எடுத்தா அண்ணங்காரன் பணம் கேட்பானோன்னு அவன் ஃபோனை எடுக்கவே இல்லை. மாலினி எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப கால் பண்ணாலும் அவங்க ஃபோன் லிஃப்ட் பண்ணவே இல்லை. ஏங்க விக்ரம் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். நான் வேணா ராகினிக்கு ஃபோன் பண்ணட்டுமா? பண்ணு மாலினி. மாலினி ராகினிக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் ராகினி கூட ஃபோனை எடுக்கவே இல்லை. ஏங்க விக்ரமும் ராகினியும் வேன் மட்டுமே தான் நம்ம ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? வேற வழி இல்லை மாலினி. நம்ம இந்த வீட்டையும் நம்ம கையில் இருக்க நகையும் விற்று தான் பணத்தை ரெடி பண்ணணும். அந்த பணத்தை தான் நம்ம கஸ்டமருக்கெல்லாம் கொடுத்து அவங்க வாயை அடைக்க முடியும். இல்லைனா அவங்க எல்லாம் நம்மள சும்மா விட மாட்டாங்க மாலினி. உதயும் மாலினியும் கையில் இருந்த நகை வீடு எல்லாத்தையும் விற்று கஸ்டமர் எல்லாரும் பணத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சின்ன வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. பெரிய பங்களா வீட்டில் வாழ்ந்தவங்க இப்போ ஒரு சின்ன வீட்டு வாடகை வீட்டில் இருக்கணுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அது நடந்த 2-3 நாளில் விக்ரம் ஆஃபீஸ்க்கு விக்ரமை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்தாங்க. மிஸ்டர் விக்ரம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார், நான் என்ன சார் பண்ணல? நான் ஒன்றும் பண்ணல சார். நீங்கள் ஒரு பில்டர் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குனீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை, பலர் பேர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்கீங்கன்னு எங்களுக்கு கிளாரிட்டியாக இப்போ தான் தெரிய வந்தது. இல்லை சார், உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். நான் அந்த மாதிரி யார்கிட்ட பணம் வாங்கலை சார். விக்ரம், உங்களை பற்றின எல்லா விஷயமும் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இதுக்கு மேலே ஆக்ட் பண்ணி நடிக்காதீங்க, சரியா? நீங்கள் நல்லா கையும் களவும் மாட்டிக்கிட்டீங்க. கான்ஸ்டபிள், இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் உடனே விக்ரம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.